இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய சுமைகள் அனைத்தையும் சுகமாக்க ஆண்டவர் இந்த அருமையான நாளில் நம் அனைவரையும் அழைக்கின்றார். இன்றைய நற்செய்தியினுடைய அடிப்படையிலே இயேசு சொல்லக்கூடிய 2 வாக்கியங்கள் முக்கியமானவை. ஒன்று, என்னிடம் வாருங்கள். இரண்டாவது, என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே நாம் போவதற்கு, சந்திப்பதற்கு நிறைய இடங்கள், நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம் அனைவரையும் பார்த்து என்ன சொல்கிறார்? என்னிடம் வாருங்கள். மழை பெய்து கொண்டிருக்கிறது, பல இடங்களில் இதே சூழல் கூட இருக்கலாம். இருந்தாலும் ஆண்டவரிடம் நாம் வந்துவிட்டோம். ஏனென்றால் இந்த காலை வேளையில் நான் சந்திக்க வேண்டிய நபர் யாரென்றால் ஆண்டவர் என்பதை இந்த சமூக வலைதளம் மூலமாகவும் நேரடியாகவும் ஆண்டவரிடம் நாம் வந்திருக்கிறோம். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லக்கூடியது, என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு உலகத்திலே கற்றுக்கொள்வதற்கு ஏராளம் இருக்கின்றன. ஏராளம், நிறைய கலை, கல்வி, இப்படி பலவற்றை கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கின்றன. நிறைய வழிகளும் நிறைய இருக்கின்றன. ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த காலை வேளையிலே சொல்கிறார், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். எதற்காக ஆண்டவரிடம் வர வேண்டும்? எதற்காக ஆண்டவர் என்னிடம் வாருங்கள் என்று சொல்ல வேண்டும்? எதற்காக ஆண்டவர் என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சுமைகள் அனைத்தும் சுகமாக. ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரே ஒற்றை வரி தாரக மந்திரம் இதுதான், என்னிடம் வாருங்கள், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய சுமைகள் சுகமாகும். என்னுடைய குருத்துவ வாழ்விலே 2 அனுபவங்கள். ஒரு தாய், 50 வயது மதிக்கத்தக்க ஒரு தாய் இருக்கின்றார். அந்த தாய்க்கு ஒரு மகன் 21 வயதிலேயே ஒரு விபத்துக்கு உள்ளாகி படுத்த படுக்கையாகி விடுகின்றான். ஏறக்குறைய 10-11 வருடங்களாக வீட்டிலே படுத்த படுக்கையாக அந்த பிள்ளையை வைத்து பராமரித்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய வேலையையும் விட்டுவிட்டு முழு நேரமாக தன்னுடைய மகனையே கவனித்துக் கொள்கின்றார். ஒவ்வொரு முறை அந்த பிள்ளையை, அதை கவனித்துக் கொள்கின்ற அந்த தாயை பார்க்கின்ற பொழுதும் என்னால் மனதிற்குள்ளாக கூட ஒருவேளை இந்த தாய்க்கு இந்த பிள்ளை சுமையாக இருக்கிறானோ என்று என்னால் என்ன செய்ய முடியவில்லை, கேட்கக்கூட முடியவில்லை. மனதில் கூட எனக்கு வரவில்லை. ஏனென்றால் அந்த பிள்ளையை கவனித்துக் கொள்வதிலே அந்த தாய்க்கு எந்த விதமான சுமையும் இல்லை. இதற்கு மாறாக அப்படியே பார்த்திருக்கிறேன். அதே 50 வயது நிரம்பிய ஒரு தாய், இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு மகன், அந்த தாய்க்கு ஒரு பக்கவாத வியாதி வந்து படுத்த படுக்கையாகி விடுகின்றார். அந்த தாயினால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஆனாலும் இந்த மகன் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தான் பெற்றெடுத்த அந்த தாய்க்கு இவனே தாயாக மாறி அந்த தாயை கவனித்துக் கொள்கின்றான். இதை பார்த்த பொழுதும் என்னால் இந்த தாய் இந்த மகனுக்கு ஒரு சுமையாக இருக்கிறானோ என்று என்னால் எண்ணிக்கூட பார்க்க முடியவில்லை. சுமை எப்பொழுது சுகம்? அதிலே அன்பு கலந்திருந்தால் அது சுகம், இல்லை என்று சொன்னால் அது சுமைதான். அழகாக சொல்லுகிறார்கள், அன்பு இருந்தால் மலையும் மாலையாக தெரியும். அன்பு இல்லை என்று சொன்னால் மாலையும் மலையாக தெரியும். மாலை எளிதானது, சுமையே இல்லாது. ஆனால் அதில் அன்பு இல்லை என்று சொன்னால் பெரிய மலை போல் அவ்வளவு துன்பமாக நமக்கு தெரியும். இந்த 2 நிகழ்வுகளிலும் சரி, அவர்களுடைய கவனிப்பிலே, அவர்களுடைய அக்கறையிலே, அவர்களுடைய அந்த புரிந்து கொள்ளுதலிலே எது கலந்து இருந்தது என்று சொன்னால் அந்த அன்பு. அதனால்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம் அனைவரையும் பார்த்து சொல்கின்றார், என்னிடம் வாருங்கள். காரணம், என்னுடைய நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது. இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகின்ற ஒரு ஆறுதலான வார்த்தைகள். பாதி பேர் நம்மக்கிட்ட மனசு சரியில்லை என்று நம்மிடத்தில் பேசுகிறார்கள். நம்முடைய மனசு சரியில்லாத பொழுது எத்தனை பேர் நம்மிடத்தில் பேசுகிறார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்திலே வாருங்கள், உன்னுடைய சுமையை எளிதாக்க எங்கும் போய் அலையாதே, என்னிடத்தில் வா, என்னிடத்திலே கற்றுக்கொள் என்று ஆண்டவர் ஆணித்தரமாக
இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு சொல்வதை பார்க்க முடிகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, முன்பெல்லாம் ஒரு தாயானவள் 10 பிள்ளைகளை பெற்றெடுத்து பராமரித்து இருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. அந்த 10 பிள்ளைகளும் கூட ஒரு தாயை கவனிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னால், சில சமயங்களிலே நம்முடைய உறவுகளில் எல்லாம் பாரமாக போய்விடுவதை பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த அருமையான நாளிலே சொல்கின்றார். புனித அகுஸ்தீனார் அழகாக சொல்கிறார், உன்னால் எவ்வளவு சுமக்க முடியுமோ அவ்வளவு சுமைகளை மட்டும்தான் கடவுள் உனக்கு தருவார். அதுக்கு மேல ஒரு இன்ச், ஒரு இம்மி உண்டு அளவு அதிகம் கூட கடவுள் என்ன செய்ய மாட்டாராம், கொடுக்க மாட்டார். என்னால் இவ்வளவுதான் முடியும் என்று சொன்னால், என்னால் இவ்வளவு சுமைகளை தான் தாங்க முடியும் என்று சொன்னால் இவ்வளவுதான் கொடுப்பார். ஏனால் அந்த சுமைகளை அதற்கு அடுத்த பக்கத்திலே யார் சுமந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர். ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு ஒப்புமையை பாருங்கள். நுகம் இந்த மாடுகளுக்காக பயன்படுத்தக்கூடியது நுகத்தடி, அந்த ஏறு பிடித்து செல்லக்கூடிய அந்த நுகத்தடி, அது பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நுகத்தடி. இந்த மாடு எவ்வளவு சுமையை சுமக்குமோ அவ்வளவு மொத்தத்தில் தான், அவ்வளவு அளவு கொண்ட ஒரு பட்சத்தில் தான் என்ன செய்வார்களாம், அந்த நுகத்தடியை உருவாக்குவார்களாம். அதற்கு மேலே உருவாக்க மாட்டார்களாம். அதிலே இன்னுமாக சொல்லப்படுகிறது, ஒரு அந்த மாட்டினுடைய அந்த அளவை சற்று அதிகமாக இருந்தால் அதை மற்றொரு மாடு என்ன செய்யுமாம், அதை ஷேர் பண்ணுவாம். அந்த அளவு ஒரு பக்குவத்தோடு தான் அந்த நுகத்தடியை உருவாக்குவார்களாம். எனவே ஆண்டவர் என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்று சொல்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய சுமைகளில் அதை என்ன செய்கின்றார், பகிர்ந்து கொள்கிறார். அதனால்தான் இன்றைக்கு முதல் வாசகம் அழகாக கூறுகிறது. முதல் வாசகம், ஆண்டவரில் நம்பிக்கை யார் வைக்கிறார்களோ அவர்கள் ஓடுவர் ஆனால் களைப்படைய, அவர்கள் நீண்ட தூரம் நடப்பார்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், சோர்வடைய மாட்டார்கள் என்று அணித்தரமாக சொல்வதை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நாளினுடைய கடைசியில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் நம்மோடு யார் நடக்கிறார், ஆண்டவர் நடக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அழகாக சொல்லப்படுகிறது, பகிரக்கூடிய சுமை பாதி சுமை. பகிரக்கூடிய சுமை, எங்கு சுமைகள் பகிரப்படுகிறதோ அங்கு பாதியாக மாறிவிடும். நீங்க குடும்பத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய உறவுகளில் எடுத்துக்கொள்ளுங்கள், நட்பு வட்டாரத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள், பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கு சுமைகள் பகிரப்படுகிறதோ அங்கு பகுதியாக பாதியாக மறைந்து விடும். குடும்பத்தில் பாதி பிரச்சனை என்ன, என்னுடைய வேலைகளை என் கணவர் என்ன செய்ய மாட்டேங்கிறார், ஃபாதர் பகிர்ந்து கொள்ள மாட்டேங்கிறார். மனைவி சொல்வது என்ன, அதே தான். கணவர் பகிர்ந்து கொள்வதில்லை என்று மனைவியும், மனைவி பகிர்ந்து கொள்வதில்லை என்று கணவர், பெற்றோர் பகிர்ந்து கொள்வதில்லை என்று பிள்ளைகளும், பிள்ளைகள் அவர்கள் பகிர்ந்து கொள்வதில்லை என்று சொல்லலாம். எனவே எங்கு இந்த பாரங்கள், இந்த சுமைகள் பகிர்ந்து கொள்ளப்படுகிறதோ அங்கு இலகுவாக மாறிவிடுகிறது. எனவே அதை தான் ஆண்டவர் என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய சுமைகளை குறிப்பாக அவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நபராக இருக்கின்றார். இன்றைக்கு குழந்தைகளுக்கும் சரி, நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கும் சரி, இந்த சுமைகளை பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ வீட்டில் எல்லாம் 2 பிள்ளைங்க தான் இருக்காங்க, அப்படிதானே, அதுக்கு மேலே யாரும் வைத்துக் கொள்வதில்லை. இப்போ வீட்டுக்கு ஏதாவது இப்போ ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போகணும்னா 2 சாக்லேட் வாங்கிட்டு போகிறோம். வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போக வேண்டும் சொன்னால் 2 வாங்கிட்டு போகிறோம். யாருமே ஒன்றை வாங்கி கொண்டு போய் 2 பேரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி யாருமே என்ன செய்வதில்லை, கற்றுக்கொள்ள விடு. ஏன் ஃபாதர் 2 வாங்கிட்டா ஆளுக்கு ஒவ்வொன்று வாங்கிட்டு பேசாமல் சண்டை இல்லாமல் போய்விடும் என்றுதான் நினைக்கணும். எனவே அங்கு நாம் அவர்களுக்கு பகிர கற்றுக் கொடுக்கின்ற பொழுது பிற்காலத்தில் துன்பங்களையும் சரி, சுமைகளையும் சரி, தங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற சவால்களையும் சரி பகிர்ந்து கொள்ள அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அதனால்தான் வளர்ந்த பிறகு திருமணமாகி அவர்களுடைய அந்த குடும்ப வட்டாரம் பெரிதாகின்ற பொழுது பகிர்ந்து கொள்ளாத ஒரு நிலை. எனவே இந்த பகிர்ந்து கொள்ள, பாரங்களை பகிர்ந்து கொள்ள, சுமைகளை பகிர்ந்து கொள்ள, துன்பங்களை பகிர்ந்து கொள்ள நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக குடும்ப உறவுகளிலும் சரி யாருமே பாரமாக இருக்க மாட்டார்கள். அதிலே அன்பு இருக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, விவிலியத்திலே நாம் அழகாக படிக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரம் 4வது இறைவசனம் அழகாக கூறுகிறது. மறைநூல் அறிஞர்களையும் பொறுப்பில் இருந்த பெரிய தலைவர்களையும் பார்த்து சொல்கிறார்கள், அவர்கள் இந்த சட்டத்தால் மக்களை என்ன செய்கிறார்கள்,
அடக்கி ஆளுகிறார்கள். அதனால்தான் அந்த நுகம் அழுத்தியது. 600க்கு மேற்பட்ட சட்டங்கள், 300க்கு மேற்பட்ட சட்டங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும், 200க்கு மேற்பட்ட சட்டங்கள் இப்படிதான் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய அந்த சூழலிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் சுருக்கி 10 கட்டளையாகவும் அதையும் சுருக்கி 2 கட்டளையாகவும் அதையும் சுருக்கி ஒரு வார்த்தையாக அன்பு என்ற ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். எனவே இந்த தலைவர்கள் எல்லாம் மக்களை சட்டத்தால் அடக்கிய பொழுது மக்கள். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு கருத்தை இன்றைய நாளிலே நாம் செய்தியாக எடுத்து சொல்ல வேண்டும். ஒன்று, நாம் சுமையாகி போய்விடக்கூடாது மற்றவர்களுக்கு. இன்னொன்று, தேவையற்ற சுமைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, வரவழைக்கும். இவரிடத்துல போன் வந்தாலே ஏதோ பிரச்சனை, ஏதோ ஒரு சுமைதான் என்று நினைக்க கூடாது. மாறாக அதே சமயத்தில் நாமும் மற்றவர்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது. பிரியமான சகோதர சகோதரி, இன்றைக்கு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பெரும் சுமை 2 தான். ஒன்று கடன், இன்னொன்று வேலை. நமக்கு வரக்கூடிய விண்ணப்பங்களிலே, திருப்பலி கருத்துக்களிலே பாதிக்கு மேற்பட்டவை என்னவென்று சொன்னால் கடன். ஒரு அழகான வாக்கியம், நீங்கள் உங்களுக்கு ஏற்றபடி வாழ கடனே தேவையில்லை, மற்றவர்களுக்கு ஏற்றபடி வாழ்வதற்கு தான் கடன். நாம வாழ்றதுக்கு இது போதும், அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று வாழ்வதற்கு தான் நிறைய தேவைப்படுது. சமீபத்தில் ஒரு புதிய வீட்டை கட்டினார்கள், மந்திரிக்க போனேன். அவர்கள் சொன்னார்கள், இது கல்லால் கட்டப்பட்ட வீடு அல்ல ஃபாதர், கடனால் கட்டப்பட்ட வீடு. எல்லாமே கடன் வாங்கி தான் இந்த வீட்டை நானும் கட்டியிருக்கேன், இதை அடைப்பதற்கு குறைந்தபட்சம் 10 வருடங்களாவது ஆகும் என்று சொன்னாங்க. எனவே பக்கத்தில் அப்படி கட்டிவிட்டார்கள், நானும் கட்ட வேண்டும். பக்கத்து குடும்பம் அப்படி இருக்கிறது, நானும் அப்படி இருக்க வேண்டும். நீங்களாக வாழ்கின்ற பொழுது, உங்களுடைய நிலையை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுது இந்த கடன் என்ற சுமை இருக்காது. யோசித்து பாருங்க, ஏன் நமக்கு இந்த பிரச்சனை, ஏன் இதனால அல்லும் பகலும் நாம தூங்காம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்றுதான். இரண்டாவது வேலை, ஒர்க்கஹாலிக், வேலை 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 என்று சுமை ஆகி போய் எப்போ ஃபோன் பண்ணாலும் வேலையில் இருக்கேன், எப்போ ஃபோன் பண்ணாலும் இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் ஒரு 5 நிமிடம் வேலை இருக்கிறது. காலையிலே சென்று 10 மணிக்கு மேலாக இல்ல தலைவர் இல்லத்திற்கு திரும்புவது வேலை வேலை, இது ஒரு சுமை. அதனால் குடும்ப உறவுகளிலே நிறைய விரிசல் வருவதை பார்க்கும். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 2 காரியங்களும், கடன் என்ற பாரம் நம்முடைய உறவுகளிலும் குடும்பங்களிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் இல்லாமல் இருக்கவும், வேலை இந்த ஒர்க் என்று அழைக்கப்படக்கூடிய இவை நம்முடைய வாழ்க்கையில் சுமையில்லாமல் இருக்கவும் ஆண்டவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளும். ஆண்டவர் வேலை செய்யாமல் இருந்தால் இரவும் பகலும் அதிகாலை நண்பகல் என்று அல்லும் பகலும் வேலை செய்தார். அதனால்தான் என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், நிம்மதியாக இருக்க உங்களுடைய சுமைகள் சுகமாக யாரிடம் கற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவரிடம் கற்றுக்கொள்ளுங்கள். வேற யார்கிட்ட போனாலும் உங்களுடைய சுமை அதிகமாகுமே ஒழிய குறையாது. அதனால்தான் ஆலயம் என்பது நம்முடைய சுமைகளை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம். கோயிலுக்கு போறீங்களா, எதுக்கு? எல்லா பாரத்தையும் மாதாவுக்கிட்ட இறக்கி வச்சுட்டு வரதான். மாதாவினுடைய மடிதான் பெருசு, தாயினுடைய மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம். எனவே ஆண்டவருடைய அந்த ஆலயத்தை தேடி வந்திருக்கிறோம். நம்முடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து கடவுளுடைய அந்த பரிவை அன்னை வழியாக நாம் பரிசாக பெற்று செல்ல வரவேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். புனித அகுஸ்தீனார் அழகாக சொல்வார், மை ஹார்ட் ரெஸ்ட்லெஸ் அன்டில் இட் ரெஸ்ட் இன் யூ. அதாவது கடவுளிடத்திலே நம்முடைய ஆன்மா சென்றடையும் வரை அது அப்படிதான் ரெஸ்ட்லெஸ்லாகவே இருக்கும். கடவுளிடத்தில் சென்று அடைகின்ற பொழுதுதான் அது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடும். எனவே ஆண்டவரிடத்தில் போகின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு சுமை நமக்கு எளிதாகி சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென்.